வணக்கம். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 2ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது ஜாதகர் ஒரு சோம்பேறியா இருப்பார். சரிங்களா? ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சோம்பேறியா இருப்பார். சரியா? தூக்கத்துல அதிகம் சுகம் காணக்கூடிய ஒரு நபரா இருப்பார். சரிங்களா? சோம்பேறி அப்படின்னா சும்மா தூங்குறது தான் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சுகம் அப்படிங்கிற மாதிரி இருப்பார். சரியா? உடல் உழைப்பை வந்துட்டு செயல்படுத்த மாட்டார். குனிஞ்சு நினைஞ்சு வேலை செய்யணுங்கிற எண்ணமே அவருக்கு இருக்காது, சுத்தமா இருக்காது. சரிங்களா? வேலை பார்க்கணுங்கிறதே இருக்காது. உயிரோட இருப்பார், சாப்பிடுவார், தூங்குவார், சாப்பிடுவார், தூங்குவார். இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடியவர். எல்லா சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சாப்பிட தூங்க இருப்பாரு. ஆனா எல்லா சந்தோஷத்தையும் இதுல இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் எல்லா சுகங்களையும் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? அதிகமான செலவாளி. இவர் வெளியே போயிட்டாருன்னா செலவு வந்துட்டு பயங்கரமா செய்வார். ஏன்னா 12ஆம் இடம் வந்து விரயம் இல்லையா? அதிகமான செலவு செய்யக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. அதே மாதிரி 12ஆம் இடம் மறைவுஸ்தானம் அப்படின்னால சூதாடுதல்ல வந்து பணம் வந்து அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு நபர். சரிங்களா? சூதாடுதல் அதிக பண விரயம் செய்யக்கூடியவர். கோபம் வந்துட்டு இவருக்கு டக்குன்னு வரும். சரி, இவங்ககிட்ட ஏதாவது சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு கோவப்படக்கூடிய நபராக இருப்பாங்க. சரிங்களா? திருட்டு குணம் வந்து இவருக்கு கொஞ்சம் இருக்கும். வீட்டுல வந்து பணம் தரல அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க அப்படின்ட்டு வீட்டுல இருக்கிறத எடுத்துட்டு கிளம்பிடுவார். சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடியது. 2ஆம் அதிபதி 12ல இருக்கும்போது ஸோ நட்சத்திரங்களை பொறுத்து இதுல மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? உங்க ஜாதகத்துல 2ஆம் அதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்து ஒப்பிட்டு பாருங்க. தேங்க்யூ.